10 வயசில் மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் ஒரு குழந்தை என்ன கேட்கும்? தனக்கு பிடிச்ச பொம்மை வேணும்னு கேட்கும், இல்லை சாக்லேட் வேணும்னு கேட்கும். ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த எம்மா அப்படிங்கிற போடு நிறந்த ஒரு அழகான பெண் குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண் குழந்தையோட அம்மாவோட பேர் அலினாங்க. அவங்க அப்பாவோட பேர் ஆரன். 2022 ஏப்ரல் மாதம் எம்மாவுக்கு அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லியோகேமியா அப்படின்ற ஒரு விசித்திரமான கொடூரமான இரத்த புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரு கண்டுபிடிக்கிறாங்க. எம்மாவோட பேரண்ட்ஸ் எவ்வளவோ மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் போராடி பார்த்துருக்காங்க. ஆனால் எல்லா மருத்துவமனையும் அந்த புற்றுநோயை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்மாவோட உடல் முழுக்க அந்த புற்றுநோய் பரவ ஆரம்பிக்குதுங்க. 2023 ஜூன் மாதத்தில் மருத்துவர்கள் ஒரு அதிர்ச்சியான தகவலை எம்மாவோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. எம்மா இன்னும் சில நாட்கள் இல்லை சில வாரங்கள் மட்டும்தான் உயிரோடு இருப்பா, இந்த புற்றுநோயை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கதறி அழுதுருக்காங்க எம்மாவோட பேரண்ட்ஸ். மரணப்படுக்கையில் இருந்த, அதாவது சாவோட விளிம்பில் இருந்த எம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்துச்சுங்க. தனது பள்ளிக்கூட காதலனான 10 வயசு சின்ன பையன், அதாவது டிஜே அப்படின்னு சொல்லுவாங்க, டேனியல் மார்சல் கிறிஸ்டோபியர் வில்லியம் அப்படின்ற 10 வயசு சின்ன பையன் கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எம்மா எட்வர்ட் அப்படின்ற அந்த 10 வயசு சின்ன பொண்ணு சொல்லியிருந்திருக்காங்க. எம்மாவும் டிஜே அப்படின்ற 10 வயசு சின்ன பையனும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி படிக்கும்போது ரொம்பவே உற்ற நண்பர்களாக இருந்திருக்காங்க. நண்பர்கள் இருக்கும்போது சின்ன வயசில் விளையாட்டாக பேசுவோம்ல, நம்ம பெரியவங்களானதோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. மகளோட இறுதி ஆசையை நிறைவேற்றிருக்கு அவங்க பெற்றோர்களும் ஊர் மக்களும் ஒன்றா சேர்றாங்க. ஜூலை மாதம் அவசரமாக போலி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. எம்மாவுக்கு அழகான வெள்ளை நிற ஆடையை அணிவிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே எம்மா ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட வீட்டு முழுக்க, அதாவது தோட்டம் முழுக்க பூக்களால் அலங்கரிக்கப்படுதுங்க. ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று சேர்றாங்க. 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு முன்னிலையில் எம்மாவும் டிஜேவும் மோதிரம் மாற்றி திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. திருமணமானதுக்கப்புறம் எம்மாவுக்கு பிடிச்ச பைபிள் வசனங்கள் வாசிக்கப்படுதுங்க. அந்த ஃபோட்டோ தான் இன்டர்நெட்டில் வைரலாகி உலகத்தையே சோகத்தில் ஆழ்த்துது அப்படின்னே சொல்லாங்க. தன் வாழ்நாளில் மிகப்பெரிய ஆசையை நிறைவேற்றிய திருப்தியில் எம்மா ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எம்மாவோட சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல அப்படின்னே சொல்லாங்க. திருமணம் நடந்த நாளில் சில நாட்களுக்கு அப்புறமே, அதாவது ஜூன் 29, 2023 அவங்களுக்கு திருமணமாச்சு. ஜூலை 11, 2023 அப்படின்றப்ப, அதாவது கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கழித்து எம்மா எட்வர்ட் அவங்களோட பெற்றோரோட மடியில் அமைதியாக கண்மூடிய நிலையில் உயிரை விடுறாங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எம்மாவுக்கு இரத்த புற்றுநோய் இருக்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க பேரண்ட்ஸ் பட்ட கஷ்டங்களை வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. எம்மாவோட காதலனான டிஜே எம்மாவுக்கு திருமணமாகி 11 நாட்கள் எம்மாவை கவனித்த விதம் உணர்வு பூர்வமாக எம்மாவை ரொம்பவுமே சந்தோஷப்படுத்தியிருக்குங்க. எம்மாவோட உயிர் பிரிஞ்சாலும் அவளோட கடைசி ஆசையை நிறைவேற்றிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ். எம்மா இறந்த அந்த நாள் அமெரிக்காவில் உள்ள எல்லோருமே அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. ரொம்பவுமே சோகத்தில் ஆழ்த்தப்பட்டிருக்குன்னே சொல்லலாங்க. எம்மாவோட இந்த தூய்மையான காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.